அச்சுத அவதாரம்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான செகண்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மே மாசம் இந்த மூவி ரிலீஸ் ஆகும். ஃபர்சி 2ஓட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி, ஷாகித் கபூர் நடிக்கிறாங்க. ராஜன் டிகே டைரக்ஷன் பண்றாங்க. சீக்கிரமே இந்த சீரிஸ் அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டோம். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். செல்வராகவனோட மனிதன் தெய்வமாக்கலாம் மூவில இருந்து ஒரு வீடியோ சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் 10 மூவி ரிலீஸ் ஆகும். பரத்தோட காளிதாஸ் 2க்கான ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. அந்த படம் ஏப்ரல் 10 தான் ரிலீஸ் ஆக போகுது. வதந்தி சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆண்ட்ரூ லூயிஸ் டைரக்ஷன்ல சசிகுமார், யாஷ்வந்த், அனகா நடிக்கிறாங்க. இந்த சீரிஸும் சீக்கிரமே அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டோம். துல்கர் சல்மான் 41 மூவிக்கான ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இது அபிஷியலா இப்போ அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. புதுப்பேட்டை 2க்கான ரைட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் செல்வராகவனே அபிஷியலா ஒரு ட்வீட் போட்டு இப்ப சொல்லியிருக்காரு. தனுஷோட கால் ஷீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இறங்கிடுவாங்க. இந்த லொகேஷன் தேடுறது கேஸ்ட் செலக்ஷன் ஒர்க் எல்லாம். சோ இனிமே தனுஷோட கையில தான் இருக்கு புதுப்பேட்டை 2. தனுஷ் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா புதுப்பேட்டை 2 கண்டிப்பா சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிட்டோம். KGF மூவில தீரா தீரா சாங்க பாடின யோகி சேகர் கருப்பு மூவிலையும் ஒரு சாங் ஒன்று பாடிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு ஃபயரான எலிவேஷன் சாங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சிம்பு இந்த மூவில ஒரு சாங் ஒன்று பாடினதா நியூஸ் வந்துச்சு. இப்போ அடுத்து மண்டே கருப்பு மூவில இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. மோஸ்ட்லி அது செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட்டா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். யோகி சேகர் பாடின சாங்குக்கான அப்டேட் வருதா இல்ல சிம்பு பாடின சாங்குக்கான அப்டேட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல எந்த சாங்கோட அப்டேட்டுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. AK64க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிட்டேன். அஜித்தை திரும்ப ரேசிங் போயிட்டாரு. ஸோ இந்த படம் ஸ்டார்ட் ஆக டிலே ஆகும். ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க படத்துக்கு போறாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய தியேட்டர்ஸ்ல இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்ல. ஸோ இதான் இதுக்கு முக்கியமான ரீசன். வேற ரீசன் பெருசா கிடையாது. தியேட்டருக்குள்ள என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறோம்னு செக் பண்றவங்க இதை செக் பண்றது கிடையாது. வேல்பாரி படத்துக்கு தனுஷ் போனா குறைஞ்சது 2 வருஷமாவது கால் ஷீட் கொடுக்கணும். தனுஷ் எப்படி கால் ஷீட் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. தனுஷோட கெட்டப் சேஞ்ச் அடிக்கடி மாத்திர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தனுஷ் கால் ஷீட் கொடுப்பாரு. ஒரே கெட்டப்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னா இந்த மூவிக்குள்ள தனுஷ் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 2 மூவிஸுமே ஃபிளாப் தான். எல்லைக்கே படத்துக்கு புது ட்ரெய்லர் வருமானு கேட்டிருக்காரு. மோஸ்ட்லி புது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன். நான் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்றேன். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவி ஜூலைல ரிலீஸ் ஆகிட்டோம். ஒரு 3 மூவிஸ் கொடுத்து இந்த 3 மூவிஸோட ஓடிடி பத்தி கேட்டிருக்காரு. இதுல பாகுபலி தி எபிக்கு மட்டும்தான் ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுலயும் தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகல. மற்ற 2க்கும் ஓடிடி அப்டேட் கிடைக்கல. தேவரா 2 பத்தி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். தேவரா 2 படம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ தான் போடணும். நான் கண்டிப்பா சீக்கிரமே வீடியோ போடுறேன். சலார் 2 அண்ட் போகன் 2 பத்தி கேக்குறீங்க. சலார் 2 படம் அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிட்டோம். போகன் 2 இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. இந்த கமெண்ட் பண்ணவரை எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. இதுக்கான ரிவ்யூ மோஸ்ட்லி நான் நாளைக்கு போட்டுருவேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது யாரு அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. சாய் பல்லவி தான். இது இன்னைக்கான ஃப்ரேம். இது யாரு அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.